Taste the Daily. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஜூலை 7ஆம் தேதி முதல் ஜூலை 21ஆம் தேதி வரை முதற்கட்டமாக பிரச்சார சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத நோக்கத்தை லட்சியமாக கொண்டு அதிமுக பொதுச் செயலாளர் சூறாவளி சுற்றுப்பயணம். ஜூலை 7ஆம் தேதி கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் கவுண்டம்பாளையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். ஜூலை 8ஆம் தேதி கோவை வடக்கு, கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் பிரச்சார சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர். ஜூலை 10ஆம் தேதி விழுப்புரம், விக்கிரவாண்டி, திண்டிவனம் சட்டமன்ற தொகுதிகளில் பொதுச் செயலாளர் பிரச்சார சுற்றுப்பயணம் செய்கிறார். ஜூலை 11ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் வானூர், மயிலம், செஞ்சி சட்டமன்ற தொகுதிகளில் பொதுச் செயலாளர் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். ஜூலை 12ஆம் தேதி கடலூர், பண்ருட்டி, நெய்வேலி சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக பொதுச் செயலாளர் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொள்கிறார். ஜூலை 14ஆம் தேதி குறிஞ்சிப்பாடி, புவனகிரி, சிதம்பரம் சட்டமன்ற தொகுதிகளில் கழக பொதுச் செயலாளர் பிரச்சாரம் சுற்றுப்பயணம். ஜூலை 15ஆம் தேதி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி, பூம்புகார், மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக பொதுச் செயலாளர் சூறாவளி பிரச்சாரம். ஜூலை 16ஆம் தேதி நாகை மாவட்டம் கீழ்வேளூர் தொகுதியிலும், ஜூலை 17ஆம் தேதி நாகை, வேதாரண்யம் தொகுதிகளிலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பிரச்சார சூறாவளி சுற்றுப்பயணம். ஜூலை 16ஆம் தேதி திருவாரூர் மாவட்டம் நன்னிலம், திருவாரூர் தொகுதியிலும், ஜூலை 17ஆம் தேதி திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தொகுதியிலும் அதிமுக பொதுச் செயலாளர் சூறாவளி சுற்றுப்பயணம். ஜூலை 18ஆம் தேதி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தொகுதியிலும் அதிமுக பொதுச் செயலாளர் பிரச்சார சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். ஜூலை 18ஆம் தேதி தஞ்சை கிழக்கு மாவட்டம் திருவிடைமருதூர், கும்பகோணம் தொகுதியிலும், ஜூலை 19ஆம் தேதி தஞ்சை மாவட்டம் பாபநாசம், தஞ்சை, திருவையாறு தொகுதியிலும் அதிமுக பொதுச் செயலாளர் சூறாவளி பிரச்சாரம். ஜூலை 21ஆம் தேதி தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் பிரச்சார சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றாத கும்பகோணம் மாநகராட்சியை கண்டித்து ஜூலை 4ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். தஞ்சாவூர் கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. கோவை புறநகர் தெற்கு, புறநகர் வடக்கு மாநகர் மாவட்ட கழக நிர்வாகிகளுடன் அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி ஆலோசனை. சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்து கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனை. அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் பொறுப்பில் இருந்து முன்னாள் MLA புரசை VS பாபு விடுவிக்கப்பட்டு வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளராக நியமனம். வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் பொறுப்பில் இருந்து முன்னாள் MP TG வெங்கடேஷ் பாபு விடுவிக்கப்பட்டு கழக அமைப்பு செயலாளராக நியமனம் செய்து அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் பொறுப்பில் இருந்து D ஜான் தங்கம் விடுவிக்கப்பட்டு அதிமுக அமைப்பு செயலாளராக D ஜான் தங்கம் நியமனம். திருவட்டார் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் பொறுப்பில் இருந்து R சுதர்ஷன் விடுவிக்கப்பட்டு கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட கழக செயலாளராக நியமனம் செய்து அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. மதுரை மாநகராட்சியில் வரி வசூலில் முறைகேடு செய்யப்பட்டு சுமார் 200 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்திய விவகாரத்தில் 5 அரசு ஊழியர்கள் சிக்கினர். மக்களின் வரிப்பணத்தை சூறையாடிய இந்த விவகாரத்தில் உண்மையான குற்றவாளிகளை வெளிக்கொண்டு வராமல் மூடி மறைப்பதுதான் உள்ளாட்சியில் நல்லாட்சியா ஸ்டாலின் என மக்கள் கேள்வி. பொதுப்பிரிவு முதல் 10 இடங்களில் 7 பெண்கள் இடம் பிடித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாணவி சஹஸ்ரா முதலிடமும், நாமக்கல்லைச் சேர்ந்த கார்த்திகா 2ஆம் இடமும் பிடித்தனர். பொறியியல் படிப்புக்கான சிறப்பு பிரிவு கலந்தாய்வு ஜூலை 7ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை நடைபெறும். பொறியியல் படிப்புக்காக துணைப்பிரிவு கலந்தாய்வு ஆகஸ்ட் 21 முதல் 23 வரை நடைபெறும் எனவும் அறிவிப்பு.
தேனி மாவட்டம் கூடலூரில் 8 வயது சிறுமி மற்றும் 7 வயது சிறுவனுக்கு பாலியல் தொல்லை. உணவக உரிமையாளர் போக்சோவில் சிக்கினார். நிர்வாகத்திறனற்ற விடிய ஆட்சியில் சிறுவர் சிறுமியர் தினந்தோறும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி வரும் நிலையில் அப்பா ஸ்டாலின் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என மக்கள் கேள்வி. நாகையில் 9 வயது சிறுமியை 18 வயது இளைஞர் மற்றும் 17 வயதுடைய சிறுவன் பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றதாக புகார். உடல்நலம் பாதிக்கப்பட்ட சிறுமி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இருவரும் போக்சோ சட்டத்தில் சிக்கினர். சென்னை ஐஐடி வளாகத்தில் தனியாக நடந்து சென்ற மாணவியை மிரட்டி பாலியல் தொல்லை கொடுத்த நபர் சிக்கினார். அண்ணா பல்கலைக்கழகத்தை தொடர்ந்து சென்னை ஐஐடியிலும் மாணவிக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை அரங்கேறியதால் மாணவிகள் அச்சம். திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அருகே சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முதியவருக்கு தர்ம அடி கொடுத்து மருத்துவமனையில் சேர்த்த பெற்றோர். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் முதியவர்கள் முதல் சிறுமிகள் வரை யாருக்குமே பாதுகாப்பில்லா அவலம் உள்ளதால் வெளியில் நடமாடவே அச்சப்படும் பெண்கள். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். சிறுமிகள் வெளியில் செல்லவே அச்சப்படும் நிலையை ஸ்டாலினின் மாடல் அரசு உருவாக்கிவிட்டதாக பெற்றோர்கள் ஆவேசம். கொல்கத்தாவின் கஸ்பா பகுதியில் சட்டக்கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம். தாமாக முன்வந்து விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது தேசிய மகளிர் ஆணையம். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அருகே மகளின் கழுத்தை அறுத்து கொலை செய்த தந்தை. ஸ்டாலின் ஆட்சியில் பாலியல் கொலைகள் நடைபெறாத நாளே இல்லை என சொல்லும் அவல நிலை உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே கடன் தகராறில் பட்டப்பகலிலேயே திமுக பிரமுகர் குத்தி கொலை. ஸ்டாலின் அறிமுகப்படுத்திய கட்டாய கடன் வசூல் சட்டங்கள் கடன் கொடுத்தவரை விரட்டும் அளவுக்கு கடுமையாக இருந்தாலும் திமுகவின் உடன்பிறப்புகளையே பாதுகாக்க தவறிவிட்டதே என மக்கள் வேதனை. சென்னையில் இளைஞர்கள் வாழ்வை சீரழிக்க வைக்கப்பட்டிருந்த சூடோ எபிட்ரின் என்ற 2 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் சிக்கியது. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் சென்னை போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே 6 கிலோ குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் சிக்கியது. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் போதைப் பொருள் கலாச்சாரம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் கேள்விக்குறியாகும் சட்டம் ஒழுங்கு. சேலத்தில் பள்ளி மாணவர்களுக்கு விற்கப்பட்ட கஞ்சா பொட்டலம் சிக்கியது. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் போதைப் பொருள் புழக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் சீரழிந்து வரும் இளைஞர்கள். சென்னை கொடுங்கையூரில் ஆன்லைன் மூலம் வாங்கி விற்கப்பட்ட 254 வலி நிவாரண மாத்திரைகள் பிடிபட்டது. ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் போதைப் பொருள் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. சென்னை 1000 விளக்கு பகுதியில் 1.5 கிலோ ஹான்ஸ் உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் சிக்கியது. ஸ்டாலினின் மாடல் ஆட்சியில் போதைப் பொருட்களை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாமல் ஏவல் துறை திணறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோவில் விழாக்களில் முதல் மரியாதை கொடுக்கும் நடைமுறையை நிறுத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கோயில்களில் முதல் மரியாதை கேட்பதன் மூலம் கடவுளை விட தங்களை மேலானவர்களாக காட்ட முயற்சிப்பதாக காட்டம். பேருந்து படிக்கட்டுகளில் பயணம் செய்ய வேண்டாம் என நடத்துனர் அறிவுறுத்தினாலும் அதனை மாணவர்கள் ஏற்பதில்லை என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை வேதனை. போதைப் பொருட்களுக்கு மாணவர்கள் அடிமையாகி வரும் நிலையில் பிள்ளைகளை அறிவுறுத்தி வளர்க்க வேண்டியது பெற்றோர்களின் கடமை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே கொழிஞ்சிவாடி நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் சாம்பாரில் பல்லி விழுந்த காலை உணவை சாப்பிட்ட 4 மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம். ஸ்டாலின் அரசின் பள்ளிக் கல்வித்துறை பல்லி விழுந்த உணவை வழங்கி மாணவர்களின் உயிரோடு விளையாடுவதாக பெற்றோர்கள் குற்றச்சாட்டு. தமிழக ஆந்திர எல்லையில் கனரக வாகனங்களை குறிவைத்து வசூல் வேட்டையில் ஈடுபட்டிருந்த விடியா அரசின் அதிகாரி செய்தியாளர்களை கண்டதும் ஓட்டம்.
ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தது முதல் சாலையோரங்களில் அதிகாரிகள் வடமாநில ரவுடிகளைப் போல வசூல் வேட்டையில் ஈடுபடுவதாக லாரி ஓட்டுநர்கள் வேதனை. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே அரசு பள்ளி சமையல் கூடத்தில் கேஸ் சிலிண்டர் வெடித்ததில் சுவர் இடிந்து விழுந்ததால் பரபரப்பு. சிலிண்டர் பயன்பாடு மற்றும் பராமரிப்பு குறித்து உரிய விதிமுறைகளை பின்பற்றாத ஸ்டாலின் மாடல் அரசின் அலட்சியமே காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சர்வதேச விண்வெளியில் இந்தியர் சுக்லாவுடன் 11 பேர் கொண்ட குழு. 11 விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை வெளியிட்டது நாசா. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் நுழைந்து 634வது விண்வெளி வீரரானார் இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா. சர்வதேச விண்வெளி களத்தில் தங்கியிருப்பது தனக்கு பாக்கியம் எனவும் அன்பு மற்றும் ஆசீர்வாதங்களுடன் இலக்கை அடைந்ததாகவும் சுக்லா பெருமிதம். தமிழ்நாட்டில் 8 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் வெயில் கொளுத்தியதால் மக்கள் கடும் அவதி. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். தேசிய நெடுஞ்சாலைகளில் இருசக்கர வாகனங்களுக்கு சுங்க கட்டணம் வசூலிக்கும் திட்டம் எதுவும் இல்லை என மத்திய அரசு அறிவிப்பு. ஜூலை மாதம் முதல் இருசக்கர வாகனங்களுக்கு சுங்கச்சாவடியில் கட்டணம் வசூலிக்கப்படும் என தகவல் பரவிய நிலையில் மத்திய அரசு மறுப்பு தெரிவித்ததால் பொதுமக்கள் நிம்மதி. அர்ஜுன் தாஸ் நடிக்கும் பாம் திரைப்படம் விஷால் வெங்கட் இயக்கத்தில் உருவாகியுள்ள திரைப்படத்தின் டீசரை இன்று மாலை வெளியிடுகிறது படக்குழு.